ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த சென்டென்ஸோட முடிச்சோம். துருபதஸ்து தம் குருராஜ சந்தேஷம் மானயன்னு துஹித்ரு வாத்சல்யஸ்ய வரண்ய वरेण्यवरसम्पदः श्लाघ्यसम्बन्धस्य पुरुषोत्तमसमागमस्य आधिराज्यस्य मनस्वितायाः च अनुरूपेण यौतकेन सदारान् जामातॄन् स्व ஆவாசாய பிரஸ்தாபயாமாச. இதோட நிறுத்தினோம் இல்லையா? சோ அவர் தன்னோட பொண்ணை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உகுந்த ஒரு யௌத்தகத்தோட, அதாவது அஹ், நல்ல ஒரு அன்பளிப்பு ஒரு டௌரின்னு வச்சுக்கோங்க. அதோட அஹ், ம- அந்த ஒய்ஃபோட மாப்பிள்ளைகளை தன்னுடைய அவளுடைய இருப்பிடத்துக்கு அனுப்பி வைத்தார். அப்படின்னா அஸ்தினாபுரத்தை நோக்கி அவ எல்லாரும் புறப்பட்டு போயாச்சு. அதோட நிறுத்தினோம் இல்லையா? படிக்கிறீங்களா சார்? நான் படிக்கவா? படிங்க. ஆ. तेऽपि भगवता सहाभिजनं स्थानं प्राप्य अतिमनोरथेन स्वोदयेन प्रहृष्यात् बिना बिना बिर्नागरैः பிரஹ்ருஷ்யத்பிஹி நாகரிகம். प्रहृष्यभिः ம் प्रहृष्यद्भिः இல்லையா? ஆமா, பிரஹ்ருஷ்யத்பிஹி प्रहृष्यद्भिः ம் नागरैः अभिगम्यमानाः पित्रादिभिश्च सादरं लालिताः विस्मृतपुरावृताः परां प्रीतिम् अभजन्त. ஆ தே அபி. சோ அந்த தே அபி பகவதா சக அபிஜனம் ஸ்தானம் பிராப்ய அதிமனோரதேன ஸ்வ உதயேன பிரஹ்ருஷ்யத்பிஹி நாகரைஹி அபிகம்யமானாः பித்ராதிபிश्च சாதரம் லாலிதாः விஸ்மிருத புராவிருத்தாः பராம் பிரீத்திம் அபஜந்த. தே அபி. சோ அந்த தே அபின்னா தே பாண்டவாக, அந்த திரௌபதியோட சேர்ந்து அவளும் கூட பகவதா சக அபிஜனம் ஸ்தானம் பிராப்பிய. சோ என்ன, பகவானோட கூட அந்த அபிஜனம், அபிஜனம்னா பர்த் பிளேஸ்னு அர்த்தம். சரியா? தன்னுடைய பிறந்த இடத்தை அடைந்து ஸ்தானம் பிராப்பிய அதிமனோரதேன ஸ்வ உதயேன பிரஹ்ருஷ்யத்பிஹி நாகரைஹி. சோ அதிமனோரதேன ரொம்ப ஒரு டிசையரோட, ஸ்வ உதயேன அவளுடைய அந்த வருகையினால், பிரஹ்ருஷ்யத்பிஹி ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்டவர்களான, நாகரைஹி அந்த சிட்டிசன்ஸ்னால, அபிகம்யமானாகா தே பாண்டவாகா பின்தொடரப்பட்டவர்களான அந்த பாண்டவர்கள். அது ஒண்ணு. பித்ராதிபிஷ்ச சாதரம் லாலிதாக. பித்ராதி அப்படின்னா வீட்ல இருக்கிற பெரியவா எல்லாராலையும் சாதரம் லாலிதாக, அதாவது ஒரு கௌரவ புத்தியோட, லாலிதாக அப்படின்னா இவாள நன்னா ஒரு ஐயோ, குழந்தைகள் வந்து விடுத்தே அப்படிங்கிற ஒரு லாலனம் பண்ணா. அப்படி இருக்கின்ற தே பாண்டவாகா விஸ்மிருத புராவிருத்தாக, முன்னாடி என்ன நடந்தது அதை எல்லாத்தையும் மறந்துனுட்டோ. ஏன்னா இவா அந்த அந்த ஆம், இந்திரபிரஸ்தத்துக்கு போறா. இந்திரபிரஸ்தம் இல்ல, அது பேர் என்னது, அந்த அரக்கு மாளிகை இருந்தது. இந்திரபிரஸ்தம் தானே அது. சோ அந்த அரக்கு மாளிகையில இது எல்லாமே பிளான்டு பை துரியோதனன் இல்லையா? சோ அதுக்கப்புறம் தானே அவ அங்கேருந்து காட்டை நோக்கி போய் கொஞ்ச நாள் காட்டுல இருந்துட்டு, அதுக்கப்புறம் திரௌபதி விவாகமான அப்புறம் இப்ப திரும்பி வரா. அதனால விஸ்மிருத புராவிருத்தாக அப்படின்னா முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தவர்களான அந்த பாண்டவர்கள் பராம் பிரீத்திம் அபஜந்த ஒரு பெரிய பிரீத்தியை அடைந்தார்கள். புரியுறதா? சோ தே அபி, தே பாண்டவாக அபி பராம் பிரீத்திம் அபஜந்த ஒரு பெரிய பிரீத்தியை அடைந்தார்கள். அதான் மெயின் சென்டென்ஸ். எப்படிப்பட்ட பாண்டவர்கள் அப்படின்னா, பகவதா சக அபிஜனம் ஸ்தானம் பிராப்பிய, பகவானோடு கூட அந்த அபிஜனம் ஸ்தானம் அப்படின்னா அந்த பிறந்த இடத்தை அடைந்த பிறகு அதிமனோரதேன ஸ்வ உதயேன பிரஹ்ருஷ்யத்பிஹி நாகரைஹி ரொம்ப ஒரு மனோரத்தத்தோட, மனோரத்தம்னா டிசையர்னு அர்த்தம், அதோடு கூட ஸ்வ உதயேன அவர்களுடைய வருகையினால் பிரஹ்ருஷ்யத்பிஹி நாகரைஹி சந்தோஷம் அடைந்த அந்த சிட்டிசன்ஸ்னால, மக்களினால், மக்களுடைய கூட்டங்களினால் அபிகம்யமானாக பாண்டவாக பின்தொடரப்பட்டவர்களான அந்த பாண்டவர்கள் பித்ராதிபிஷ்ச சாதரம் லாலிதாக பெரியோர்களாலும் ரொம்ப ஒரு மரியாதையோட கூட, அப்படின்னா ஒரு வாத்சல்ய பாவத்தோட கூட லாலிதாக லாலனம் பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பாண்டவாக விஸ்மிருத புராவிருத்தாக அப்படின்னு சொல்லும்பொழுது
புரா விஸ்மிருதாக புராவிருத்தாக யைஹி தே, மறக்கப்பட்ட முன்னாடி நடந்த விஷயங்கள் யாராலேயோ அவர்கள், அப்படிப்பட்ட பாண்டவாக பராம் பிரீத்திம் அபஜந்த. பிரீத்திங்கிறது ஸ்ரீலிங்கம். பராம் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஒரு மிகுந்த பிரீத்தியை அடைந்தார். சரியா இருக்கா? ஆ? அதுக்கப்புறம் மேல पुनश्च स्वपुत्रेभ्यः शङ्कितेन तेन राज्ञा वितीर्णं काण्डव काण्डवप्रस्थं ம் स्वांशतया लब्ध्वा ம் ते ஆ கிருஷ்ணசாகாயேன कृष्णसहायेन ம் तद्वने निर्मितायाम् अमरावतीम् अपि अपि அதிசயனாயா अतिशयना अतिशयनायां ஆ राजधान्यां सुखमूषुः சுகமூஷுः புனः ச ஸ்வபுத்திரேபியः சங்கிதேன தேன ராஜ்ஞா, தன்னுடைய புனः அப்படின்னா மறுபடியும், ஸ்வபுத்திரேபியः ஸ்வஸ்ய புத்திரः ஸ்வபுத்திரः தேபியः, சோ ஸ்வஸ்ய புத்திராக ஸ்வபுத்திராக தேபியः, தன்னுடைய புத்திரர்களுடைய அவாகிட்டேர்ந்து வந்த ஒரு சங்கிதம் அப்படின்னாலே, சங்கானா டவுட்டு, சங்கிதம்னா ஒரு தூண்டுதல்னு அர்த்தம். இங்க சங்கிதேன ஒரு பிரேரணையா, தேன ராஜ்ஞா அந்த ராஜாவான திருதராஷ்டிரனால் காண்டவ பிரஸ்தம் ஸ்வ அம்சத்தையா விதீர்ணம். சோ என்ன அப்படின்னா, காண்டவ பிரஸ்தம்ங்கிற ஒரு இடமானது விதீர்ணம்ங்கிறது கொடுக்கப்பட்டது. சரியா? அஹ் அஹ் அவனுக்கு அந்த யுதிஷ்டிரனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்வ அம்சதையா லப்த்வா, அதையும் தன்னுடைய ஒரு ஒரு இடமாக, அஸ்தினாபுரம் தான் அது தன்னை சேர்ந்த ஒரு இடம்தான் அதை பெற்றுக்கொண்டு, தே பாண்டவாகா அந்த பாண்டவர்கள் கிருஷ்ண சாகாயேன கிருஷ்ணர்னுடைய ஒரு ஹெல்ப்னால, ஒரு சகாயத்தினால, தத்வனே அந்த காண்டவ பிரஸ்தம்ங்கிற ஒரு வனப்பிரதேசத்தில், நிர்மிதாயாம் நிர்மாணம்னா கிரியேட் பண்ணப்பட்ட, சிருஷ்டி பண்ணப்பட்ட, நிர்மிதாயாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டன்னு வச்சுக்கோங்க. நிர்மிதாயாம்ங்கிறது அந்த ராஜதானியாம்க்கு அட்ஜெக்டிவா போகுது. அமராவதியும் அப்படி அதிசயனாயாம் ராஜதானியாம் சுகம் ஊஷு. இந்த மாதிரி இந்த அதாவது பாண்டவர்கள் விஸ்மிருத புராவிருத்தாக பராம் பிரீத்திம் அபஜந்தன்னு சொன்னான். They forgot, by forgetting all the incidents that happened before, they were very happy, they were extremely immensely pleased after arriving at Astinapura. In spite of that, என்ன அப்படின்னா, துரியோதனா was unable to tolerate the presence of Pandavas. So அதனால என்ன அப்படின்னா, தன்னுடைய புத்திரர்களினால் தூண்டுவிக்கப்பட்ட அந்த ராஜாவானவன் இந்த மாதிரி ஒரு காண்டவ பிரஸ்தம்ங்கிற ஒரு வனத்தை இவாளுக்கு நீங்க ஆளுங்கோ அப்படின்னு கொடுத்து விடுறான். அதையும் தன்னுடைய அம்சபூதையாக, இட் ஆல்சோ பிலாங்ஸ் டு மீ, இதுவும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை கிங்டம் அப்படிங்கிற ஒரு புத்தியோட. புரியுறதா? சி, கற்றவருக்கு சிறந்த இடமெல்லாம் சிறப்பு அப்படின்வா. படிச்சவாளுக்கு எந்த இடமும் இட் இஸ் நாட் அ நியூ பிளேஸ். அதே மாதிரி ஒருத்தனுக்கு தன்கிட்ட ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்துடுத்து அப்படின்னா, அது வனமா இருந்தாலும் சரி, ஆம், இது பனி விழுகிற இடமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு சமபாவம்ங்கிறது இருக்கும். அதை எப்படியான ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ இல்ல 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 அந்த மாதிரி கான்பிடன்ஸ் இல்லாதவா என்ன பண்ணுவா? ஐயோ இந்த மாதிரி ஒரு இடத்த எனக்கு கொடுத்துட்டாளேன்னு புலம்பிட்டே இருப்பான் இல்லையா? சோ ஸ்வ அம்சத்தையா லப்துவா, தன்னுடையது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட லப்துவா அடைந்து விட்ட பிறகு, தே அப்படிங்கிறது இங்க பாண்டவாக அட்ஜெக்டிவா போறது. அந்த பாண்டவாகா சுகம் ஊஷுகு, அதான் மெயின் சென்டென்ஸ். சுகமாக ஊஷுகு அப்படிங்கிறது வசு தாத்து. உவாச ஊஷதுகு ஊஷுகுன்னு வரும், லிட்டில் அகாரம், பிரதம பிரதம புருஷ பகுவச்சனம். சோ தே சுகம் ஊஷுகு, அவர்கள் சுகமாக வசித்தார்கள். சரியா? எங்க வசித்தார்கள்? ராஜதானியா, ராஜதானினா கேபிட்டல், கேபிட்டலில் அந்த தலைநகரத்தில் சுகம் ஊஷுகு. எப்படிப்பட்ட ராஜதானி அப்படின்னா, கிருஷ்ண சகாயேன தத்வனே நிர்மிதாயாம் ராஜதானியாம், கிருஷ்ணர்னுடைய ஒரு கிருஷ்ணஸ்ய சகாய தேன சகாயேன, அந்த கிருஷ்ணர்னுடைய சகாயத்தினால, தத்வனே அப்படின்னா தஸ்மின் வனே அந்த காட்டில், நிர்மிதாயாம் ராஜதான்யாம் நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த தலைநகரத்தில், தே பாண்டவாகா சுகம் ஊஷுகு. சரியா இருக்கா?
அந்த ராஜதானிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அமராவதியும் அபி அதிசயனாயாம் சயானாயாம். சோ அமராவதி அப்படின்னா தேவர்களுடைய இருப்பிடமான அமராவதி தேவலோகம். அத கூட கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. அதை விட இன்னும் பெட்டரா இருக்கு. அதிசயானா அப்படிங்கிறது உங்களுக்கு அதி ஷீங்கு சானச் பிரத்யம் அங்க சப்தமியில இருக்கு. ராஜதானியாவுக்கு அட்ஜெக்டிவா போகுது ஸ்திரீலிங்கம் அதுவும் சரியா. சோ இந்த மாதிரி ஒரு மோசமான இடம் கிடைச்சாலும் கூட பகவானான கிருஷ்ணனுடைய ஒரு சகாயத்தினால தஸ்மின் வனே அபி ராஜதானி நிர்மிதம். நான் ராஜதானியானது நிர்மாணிக்கப்பட்டது சரியா. நான் ராஜதானி நிர்மாணிதா சரியா. தைஹி பாண்டவைஹி அமராவதீம் அபி அதிசய சயானாயாம் ராஜதான்யாம் சுகம் ஊஷு. அமராவதிய கூட கீழே இட் பேல்ஸ் இன் கம்பேரிசன். ஈவன் த தேவலோகா ஃபேட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் ராஜதானி. அந்த அளவுக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கார். விரோச்சனரா விரோச்சனரா யார் அவர்? அந்த தேவலோக அவர் பேர் என்ன? மயசபா அங்கதானே கட்டுவா உங்களுக்கு. அவர் தானே வந்து சிருஷ்டி பண்ணி அதுதானே துரியோதன. விஸ்வகர்மா இல்ல, விஸ்வகர்மா. விஸ்வகர்மா. சோ ம். அந்த மயசபா சிருஷ்டி பண்ணுவாள்ல இந்த இடத்துல தானே. அங்கதான் துரியோதனன் வந்து அது ஜலமா தரையான்னு தெரியாம வந்து விழுந்து விடுறான். சோ அந்த மாதிரி ஒரு தேவலோகத்தை கூட ஃபேட் ஆக்குற அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு ராஜதானியில ஜம்முன்னு வசிச்சுட்டு இருந்தா இவன் சரியா. அதுக்கப்புறம் ம் மேல மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். மியூட்ல இருக்கு. ஆ இந்த ம் ஸ்வம் அம்சத்தையான்னு இருக்கே, ஸ்வ அந்த அம்சதயா. ஆமாம், அது அந்த ராஜ்ஞாக்கு போறதா இல்ல இந்த பாண்டவாளுக்கு போறதா அது? அம்சதயாங்கிறது அம்சதா அம்சதாயாக அம்சஸ்ய பாவகம் இல்ல, பாவக அம்சஸ்ய அம்சதா. பாவம் ராஜ்ஞாக்கு இருக்கா இல்ல பாண்டவாளுக்கு இருக்கான்னு கேட்டேன். பாண்டவாள தான் வச்சுட்டு இருக்கணும் நீங்க. தன்னுடைய அம்சபூதமான காண்டவ பிரஸ்தம்னு வராது. அம்சதயாங்கிறது உங்களுக்கு திருத்தியால இருக்கு. தன்னுடைய இல்ல, நான் அந்த அம்சபூதமாக. காண்டவ பிரஸ்தம் ஆ கொடுக்கிறேன், ஆனாலும் இது ஆ கூட எங்களோட தான் இது ஆக்சுவலா. ஆ ஆ அந்த மாதிரி ராஜ்ஞா நினைச்சிட்டு கொடுக்கறாரோ? அம்சதயா ராஜ்ஞா தத்வான்னு வராது. காண்டவ பிரஸ்தம் தத்வா ஸ்வ அம்சதயா லப்துவா தன்னுடைய ஒரு அச்சா, லப்துவா ஒரு இருக்கிறதுனால, கிடைச்சதுனால. ஆமா சோ பாண்டவா ஒன்லி ஆர் திங்கிங் லைக் தட் ஆமா இல்லையா? ஆமா. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் சரி, அடுத்தது படிக்கட்டுமா? படிங்க. ततः प्रभृति स प्रदेशः इन्द्रप्रस्थः इत्यभिधायि. அபியதாயி. ம். அபியதாயிங்கிறது உங்களுக்கு அபித்யாய். லுங்குல இருக்கு. அதாயி ஆ, அபி பிளஸ் அதாயி. சோ வந்து ததப் பிரபிருத்தி அதுக்கப்புறம் சகப்பிரதேச அந்த பிரதேசமானது இந்திரபிரஸ்தம்னு ஒரு இந்திரபிரஸ்தன்னு பேர் பேரு. வந்துடும். ஆண்டவ பிரஸ்தத்துல இருந்து அதுக்கு பேர் வந்து என்னவாயிடுத்து? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தன் ஆச்சு. அதுக்கப்புறம் ம். अतैकस्य वस्तुनो युगपत् बहुभोग्य भोग्यत्वे विवादस्य नियतत्वमुद्भाव्य ம் कालभेदेनानुभवनीयत्वं व्यवस्थापयतो दूरदर्शिनो नारदस्य वचनेन द्रौपदीम् द्रौपदीम् आनुपूर्व्या प्रतिवत्सरम् एकैकभोग्यां तलपान्तरस्ताम् अवलोकयतो ம் द्वादशवार्षिकप्रवासं ம் साश्रुत्य समयं ம் परिपालयन्तस्ते ம் पञ्चापि वज्रलेपा इव परेषाम् अभेद्यतमा बभूवुः. பபூவுஹு. சோ வந்து தே பாண்டவாக பரேஷாம் அபேத்யதமாக பபூவுஹு. அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த பாண்டவர்கள் பரேஷாம் அப்படின்னா மத்தவாளால அபேத்யதமக அதாவது சூப்பர்லேட்டிவ். அதாவது அதாவது அன்பிரேக்கபிளா இருந்தா மோஸ்ட் அவளால அஹ், யாராலையும் அவளை வந்து அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு வாத்சல்ய பாவத்தை யாராலையும் உடைக்க முடியாதவர்களாக ஆனார்கள். அதான் மெயின் சென்டென்ஸ். என்ன விஷயம் இங்க அப்படின்னா அத அப்படின்னா பிறகு இந்த மாதிரி இந்திரபிரஸ்தம்ங்கிற ஒரு ஒரு இடத்த வந்து ஸ்தாபனை பண்ணதுக்கு அப்புறம் ஏகஸ்ய வஸ்துனக ஒரு வஸ்துவினுடைய யுகபத்து பகு போக்யத்வே. யுகபத்துனா ஒரே சமயம்னு அர்த்தம். சைமில்டேனியஸ்லின்னு சொல்றோம் இல்லையா. ஒரே சமயத்தில் பகுபோக்யத்துவே பல பேரை வந்து அதை உபயோகம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தில் விவாதா வர்த்ததே. சோ வந்து இங்க என்ன பகுபோகியத்துவம்? ஒரு திரௌபதி. அந்த திரௌபதி பஞ்ச பத்தியோட ஒரே சமயத்துல எப்படி இருப்போம்? அது வந்து ஒரு 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 கான்ஃபிளிக்ட் மாதிரி தானே அது. ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்றது,
அஹ், ஒரு விவாதத்துக்கு ஒரு டிபேட்டுக்கு போன் ஆஃப் கன்டென்ஷன். ஆமா அந்த மாதிரி ஆயிடுறது இல்லையா அது. சோ ஏகஸ்ய வஸ்துனஹ ஒரு வஸ்துவ வந்து ஒரு வஸ்துனஹ அப்படிங்கிறது வஸ்து வஸ்துனி வஸ்துனி ஏகஸ்யக்கு அது அட்ஜெக்டிவா போறது. ஒரு வஸ்துவினுடைய யுகபத்து ஒரே சமயத்தில் பகுபோக்யத்துவம் அப்படின்னா பகுநாம் போக்யம் பகுபோக்யம். சோ அந்த பகுபோக்யத்துவம் அதுங்கிறது அந்த பகுபோக்யத்துவே சதி. அந்த மாதிரி வந்து பகுபோக்யம் பண்ற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா விவாதம்ங்கிறது வரும். விவாதம்னா it's ஒரு டிஸ்பியூட் மாதிரி ஆயிடும். நியதத்துவம் உத்பாவ்ய அந்த மாதிரி அதை வந்து விவாதம்ங்கிறது வரக்கூடும் அப்படிங்கறத உத்பாவ்ய அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோ என்ன காலபேதேன அனுபவனீயத்துவம் வியவஸ்தாபயதா தூரதர்ஷினஹ நாரதஸ்ய வச்சனேன. சோ நாரதர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே சமயத்துல ஒரு பொருளை வந்து பல பேர் உபயோகிக்க முடியாது. ஒரு பொருளையே உபயோகிக்க முடியாதுன்னா ஒரு ஸ்திரீயை எப்படி உபயோகிக்க முடியும்? சோ அந்த மாதிரி விவாதஸ்ய நியதத்துவம் உத்பாவ்ய இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ வந்து பஞ்சபதியோட ஆல் த டைம் இருக்கா அப்படிங்கறது நன்னா இருக்காது. அப்படிங்கறத கிரியேட் பண்ணி அந்த ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரஸ்தாபிச்சு என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார் அப்படின்னா காலபேதேன. காலபேதம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் அந்த ஸ்திரீ ஒரு பத்தியோட தான் இருப்பா. அந்த அனுபவனீயத்துவம் காலபேதேன அனுபவனீயத்துவம் தெர் இஸ் ஒரு ஒரு லிமிட் இருக்கணும். ஒரு வருஷம் ஒரு ஸ்திரீ வந்து அந்த ஸ்திரீயானவள் இந்த பத்தியோட இருப்பா, அடுத்த வருஷம் அந்த பத்தியோட இருப்பான்னுட்டு அந்த டைம் கண்ட்ரோல் காலபேதேன அனுபவனீயத்துவம். கால காலத்தை பொருட்படுத்தி காலத்தை வச்சு அந்த உபபோகம்ங்கிறது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத வியவஸ்தா தூரதர்ஷினஹ வியவஸ்தாபயதா நாரதஸ்ய அத வியவஸ்தாபனம் பண்றார், அத பிரஸ்தாவிக்கிறார், அத எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த மாதிரி பண்ணுங்கோ. அந்த வியவஸ்தாபயத்தகான்னு நாரதஸ்யக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. சோ வியவஸ்தாபயத்தகா ரெண்டு சஷ்டில இருக்கு. எப்படிப்பட்ட நாரதா அப்படின்னா தூரதர்ஷினஹா ஹூ இஸ் ஃபார் சைட்டட். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறதுங்கிறத ஊகிக்க கூடிய அந்த நாரதரானவர் அந்த நாரதஸ்ய வச்சனேன அவருடைய வாக்கினால திரௌபதியும் ஆனுபூர்வியா. ஆனுபூர்வியா அப்படின்னா அஹ், அஹ், நாரதரனுடைய ஒரு ஆர்டர்னால அந்த ஆணுபூர்வி அப்படிங்கிறது கட்டளை. அந்த ஆணுபூர்வியாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. சோ திரௌபதியும் அந்த திரௌபதியை இந்த வச்சனேன ஆணுபூர்வியா வச்சனேன இந்த மாதிரி ஒரு நாரதரனுடைய ஆர்டர் மூலமாக பிரதிவத்சரம் ஏகைக போக்யாம். பிரதிவத்சரம் அப்படின்னா ஒவ்வொரு வத்சரம் 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 பிரதிவஸ்திரம் பிரதிவத்சரம் ஒவ்வொரு வருஷம் ஏகைக போக்யம் ஒருவராக போகிக்க அனுபவிக்கப்படுபவளாக இருக்கின்ற திரௌபதி. சோ பிரதிவத்சரம் ஏகேக போக்யாம் திரௌபதியும்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. அப்படிப்பட்ட அவளை புரியுறதா சார்? புரியுறதா ரேவதி மேடம், மாலினி மேடம்? புரியுது. ஆ புரியுது. ஆ சோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி யுகபத்து போகியத்துவே ஒரே சமயத்துல எல்லாராலையும் போகிக்க கூடாது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி போகியத்துவே அந்த மாதிரி போகியம் பண்ணப்பட்டாளே என்றால் விவாதா பவதி அப்படிங்கறத நியதத்துவம் உத்பாவ்ய அத கல்பிச்சுண்டு நாரதா என்ன பண்ணார் அப்படின்னா காலபேதேன அனுபவனீயத்துவம். காலபேதா பேதோ நாம உங்களுக்கு விசேஷா டிஃபரன்ஸ். காலபேதேன அந்த டைம் கண்ட்ரோல் இத்தனை டைம் லிமிட் அதனால அந்த காலபேதத்தை வச்சுண்டு அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறத வியவஸ்தாபயதா வியவஸ்தாம் பிரஸ்தாபிச்சுட்டு இருக்கிற பிரஸ்தாபிக்கிற தூரதர்ஷினக நாரதஸ்ய ஃபார் சைட்டடா இருக்கிற நாரதரனுடைய வச்சனேன அந்த வாக்குனால ஆனுபூர்வியா ஆனுபூர்வியா வச்சனேன ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் நாரதர் மாதிரி அது சரியா. அப்படி இருக்கின்ற அந்த வச்சனத்தினால திரௌபதியும் எப்படிப்பட்ட திரௌபதியும் அப்படின்னா பிரதிவத்சரம் ஏகைக போக்யாம் ஒவ்வொரு வருஷமும் ஒத்தரால மாத்திரம் அனுபவிக்க கூடியவளான அனுபவிக்க தகுந்தவளான அந்த திரௌபதியை புரியுறதா. அந்த திரௌபதியை என்ன ஆச்சு அப்படின்னா தல்பாந்தரஸ்தாம் அவலோகயதா द्वादश वार्षिक प्रवासं च आश्रित्य समयं परिपालयन्तः ते पञ्चापि वज्रलेपा इव परेषाम् अवेद्यतमाः बभूवुः.
இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் தான் அந்த திரௌபதிய போகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 கட்டுப்பாடை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டுப்பாடை மீறினா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போடணும் மோனோ அபராதத்துக்கும் ஒண்ணு போடணும் இல்லையா. தல்பாந்தரஸ்தாம் அவலோக்கிய, தல்பம்னா பெட்டுன்னு அர்த்தம், ஷையா. சோ தல்பாந்தரஸ்தாம் அப்படின்னா ஷையா, இன்னொரு பிரதரோட இருக்கும் பொழுது இந்த இன்னொரு பிரதர் அந்த ரூமுக்குள்ளேயோ அதோ போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தல்பாந்தரஸ்தாம் திரௌபதீம், அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. அதனுடைய ஸ்திதாம் திரௌபதீம், அந்த பெட்டில இருக்கின்ற அந்த திரௌபதியை யஹ அவலோகயதி தஸ்ய அவலோகயதः, அவளை பார்க்கின்றவர்களுடைய, அவலோகயதகாங்கிறது சஷ்டியில இருக்கு, அவருடைய அவளுக்கு என்ன அப்படின்னா துவாதச வார்ஷிக பிரவாசம் ச ஆஸ்ருத்ய, 12 வருஷம் பிரவாசம்னா அங்கேருந்து கிளம்பி போயிடணும். இந்த யாத்திரை மாதிரி கிளம்பி போயிடணும். யாரு வந்து இன்னொரு ஹஸ்பண்டோட யுதிஷ்டரனோட இருக்கும்போது அர்ஜுனன் பார்த்துட்டாளோ, பீமனோட இருக்கும்போது நகுலன் பார்த்துட்டாளோ, யார் வந்து பார்த்தாளோ அவளுக்கு 12 வருஷம் பிரவாசம்ங்கிறது நிச்சயம். அதை ஆஸ்ருத்தியனா அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆ ஸ்ரு தாத்து ல்யப்பு, அதை அனௌன்ஸ் பண்ணிட்டோ. சமயம் பரிபாலயந்தः தே அபி தே பஞ்சாபி வஜ்ரலேபாக இவ பரேஷாம் அவேத்யதமாக பபூவு. இந்த மாதிரி சமயத்தை, இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு, ஒத்தரோட ஒரு வருஷம் அவ இருப்பாங்கிறத பரிபாலயந்தः தே பாண்டவாக பஞ்சாபி, பஞ்சாபி பாண்டவாக, பரிபாலயந்தகங்கிறது சத்ருல இருக்கு சரியா. அதை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற தே பஞ்சாபி பாண்டவாகா வஜ்ரலேபா இவ, அப்படியே என்னது ஒரு அப்ளை பண்ண வஜ்ரத்தை அப்ளை பண்ண மாதிரி, ஒரு தேர்ச்சி விட்ட மாதிரி, பரேஷாம் அபேத்தியதமாக, மத்தவா யாராலையும் பிளக்க முடியாதவர்களாக ஆனார்கள். அதாவது நோபடி கேன் டீஸ் தெம், நோபடி கேன் பிரிங் டிஃபரன்ஸ் அமாங் தெம். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் யுதிஷ்டிரர் அப்படின்னா செகண்ட் வருஷம் பீமன். சோ அதுக்கு நடுவுல யாராவது ஒரு புருஷன் வந்து திரௌபதியை வந்து பெட்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டா கூட அவளுக்கு வந்து 12 வருஷம் பனிஷ்மெண்ட்ங்கிறது நிச்சயம். சோ இந்த மாதிரி தனக்குள்ளேயே ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடை வந்து நியமிக்க நியமிக்க வச்சா யாரால, நாரதனால. ஏன் நாரதர் பண்ணார் அப்படின்னா அவர் தூரதர்ஷி, இஸ் ஃபார் சைட்டட். அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறது தெரியும். உலகத்துல லோக அபவாதம்ங்கிறது எப்படி வரும்னே தெரியாது இல்லையா. என்ன சொல்றேன்? ம். சோ அத மாதிரி அந்த அந்த மாதிரி வஜ்ரலேபா இவ பரேஷாம் அபேத்யதமாக தே பஞ்சாபி பாண்டவாக பபூவு, அங்க கொண்டு போய் சேர்க்கணும் சரியா. அஹ்? ஒரு அஹ் கோட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி அவாக்குள்ள. ஆமா ஆமா. சோ இந்த ம். திரௌபதி பிரதிவத்சரம் ஏகைக போக்யாம் தல்பாந்தரஸ்தாம், இது எல்லாமே அந்த திரௌபதிக்கு அட்ஜெக்டிவா போறது, எல்லாம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம் சரியா. அதே மாதிரி ஆம், வியவஸ்தாபயதா தூரதர்ஷினஹா ரெண்டும் நாரதஸ்யக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகே. அதுக்கப்புறம் அவலோகயதா, யாரு பார்க்கறாளோ அவளுக்கு துவாதச வார்ஷிக பிரவாசம் ச ஆச்ருத்ய, அவள் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு சமயம் பரிபாலயந்தக, அந்த பரிபாலயந்தக பஞ்சாபி தே பரேஷாம் அபேத்யதமாக, அது எல்லாம் பாண்டவாளுக்கு அட்ஜெக்டிவா போறது பபு சரியா. ஆ, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து யுகபத்துன்னு வருதே, அது யுகபத்துனா ஒரே சமயத்தில்னு சொன்னேனே, சைமல்டேனியஸ்லி. simultaneously சொன்னேனே. ஓகே கவனிக்கல. இன்னும் ஒரே சமயம் ஓகே. ஒரே சமயத்துல ஒரு வஸ்துவை வந்து எல்லாரும் போகிக்க கூடாது, போக்கியத்வே அந்த மாதிரி ஆயிடுத்துனா விவாதக பவதி, லோகப்பிரவாதோ பவதி அப்படிங்கிற ஒரு காரணத்தை உத்பாவ்ய கல்பிச்சுண்டுன்னு அர்த்தம். ஏன் அவர் கல்பிச்சுண்டார் அப்படின்னா அவர் தூரதர்ஷி, தூரதர்ஷியா இருக்கிறதுனால என்ன நிகழுங்கிறத அவரால் கல்பிக்க முடிஞ்சது. ராமர் வந்து ராவணனோட இடத்துல சீதா இருந்தா அப்படிங்கறத அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார். ராமருக்கு தெரியாத சீதை சுத்தியா இருக்கான்னுட்டோ, அக்னி ஸ்வரூபம் இல்லையா. பட் லோக அபவாதத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு கோசரம் பண்ணார். இன் ஸ்பைட் ஆஃப் தட் லோகத்துல பேசி திருப்பி கொண்டு போய் விஸ்வாமித்திரனுடைய ஆசிரமத்துல விட்டுட்டார் இல்லையா. So, அந்த மாதிரி லோக அபவாதம் வரப்படாதுங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி நாரதர் பண்ணாருங்கிற. ஆ? ம். படி. ஜாத்து சிச்சோரைஹி ம். ஹேமானாம் ம். கஸ்யாச்சித் ஆஹா. விப்ரஸ்ய கோதனம் பிரத்யாஹாரகः ம். சாஸ்திரகாரம் பிரவிசம்சத்ர. சஸ்திராகாரம். ஓகே, சஸ்திராகாரம் பிரவிசம்சத்ர ம். சபார்யாம் ஏகா
सन एकासनस्तां ம். सनस्तं ज्येष्ठं पश्य पश्यन् निवृत्तो अर्जुनः அப்புறம் கவ ஆனயனானந்தரம். ம். गव ம், गवय गवनयानन्तरं ம். य- यदा सङ्गं प्रायश्चित् சந்தம். तीयन् ம். भ्रातृभिः कृच्छेन विमुक्तो गृहात् प्रभवाच ம். प्रभवाज பிரவ பிரவவ்ராஜ. प्रभवाज ம். प्रभवाज பிரவவ்ராஜ. प्रभव्राज ம். ओके सो जातु चित् चोरैः ह्रियमाणं कस्यचित् विप्रस्य गोधनं प्रत्याहारकः शस्त्रागारं प्रविशन् तत्र सभार्यम् एकासनस्थं ज्येष्ठं पश्यन् निवृत्तो अर्जुनः गवान गव आनयनानन्तरं यथा सन्धं प्रायश्चित्तीयन् भ्रातृभिः कृच्छ्रेण விமுக்தோ கிருஹாத் பிரவவ்ராஜ. சோ ஜாத்து சித்து அப்படின்னா ஒரு சமயம்னு அர்த்தம், ஒன்ஸ்னு அர்த்தம். சோரைஹி ஹிரியமானம், திருடர்களினால் திருடப்பட்ட, கஸ்யசித்து விப்ரஸ்ய கோதனம், ஏதோ ஒரு பிராமணனுடைய, கோதனம் அப்படிங்கிறது கோஏவ, அந்த இதுவே உங்களுக்கு தனம். அஹ், பசுவே வந்து ஒரு பெரிய சொத்து மாதிரி, அதை வைத்து அதை ஹிரியமானம், அதை சோரைஹி ஹிரியமானம் கோதனம், அதை திருடர்களினால் திருடப்பட்ட அந்த பசுங்கிற ஒரு செல்வத்தை பிரத்யாகாரக, திருப்பி எடுத்துட்டு வரணும். அந்த சோரா திருட எடுத்துன்னு போயிட்டா அதை திருப்பி அழிச்சுட்டு வரணும், எடுத்துட்டு வரணுங்கிறதுக்கோசரம் இந்த அர்ஜுனகா, இந்த அர்ஜுனனானவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சஸ்திராகாரம் பிரவிஷன்னு, ஆகாரகனா அபோர்டுன்னு அர்த்தம், இருப்பிடம்னு அர்த்தம், பிளேஸ், ஹோம் ஹவுஸ் எது வேணா சொல்லிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து சஸ்திராகாரம் அப்படின்னா வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கப்படுற இடம், அதை பிரவிஷன்னு அதுக்குள்ள போகும்போது, தத்திர சபாரியம் ஏகாசனஸ்தம் ஜேஷ்டம் பஷ்யன்னு, அப்போ அந்த அந்த சஸ்திராகாரத்துக்குள்ள போகும்போது, சபாரியம் பாரியையா சக வர்த்ததே இது சபாரியம், சபாரியः சபாரியம், சபாரியம்ங்கிறது ஜேஷ்டம்க்கு அட்ஜெக்டிவா போறது, யுதிஷ்டரனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சபாரியம் ஏகாசனஸ்தம் ஜேஷ்டம், சோ பாரியாவோட ஏகாசனே ஸ்திதா ஏகாசனஸ்தா, தம் ஏகாசனஸ்தம், ஒரே ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜேஷ்டம் அந்த யுதிஷ்டரனை, பஷ்யன்னு பார்த்து கொண்டே, நிவிருத்தக அர்ஜுனக, அங்கேந்து ஹி அங்கேருந்து ஹி ரிட்டர்ன்டு, திரும்பி வந்துட்டு இருந்தான் அந்த அர்ஜுனகா. சரியா? அந்த அர்ஜுனகா கவய கவ கவான கவ ஆனயனானந்தரம், அந்த மாடுகளை திருப்பி அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம், யதாசந்தம் அப்படின்னா, சந்தா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிரதிஜ்ஞான்னு அர்த்தம், ப்ராமிஸ்ன்னு அர்த்தம். சந்தாம் அனதிக்கிரமிய யதாசந்தா. சரியா? சோ யதா கிரமம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்றோம் இல்லையா, கிரமம் அனதிக்கிரமிய, கிரமானுசாரம் அப்படின்னு அர்த்தம் யதா கிரமம்னா. அதே மாதிரி சந்தானுசாரம் என்ன ப்ராமிஸ் பண்ணாலோ அதுக்கேத்த மாதிரி, பிராயஷ்சித்தியன்னு அப்படின்னா, பிராயஷ்சித்தம் இச்சதி இது பிராயஷ்சித்தியதி அப்படின்னு வரும். இங்க பிராயஷ்சித்தியன் அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ருல இருக்கு. அந்த பிராயஷ்சித்தியன்னு அர்ஜுனகா, அந்த பிராயஷ்சித்தத்தை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கின்ற அர்ஜுனகா, பிராத்ருபிகி பிரதர்ஸ்னால, கிருச்சிரேன விமுக்தகா, ஒரு சோகவசாத்து சோகத்தோடு கூட, விமுக்தகா விடை பெற்று கொண்டவனாக, கிருஹாத்து பிரவவ்ராஜ வீட்டிலிருந்து கிளம்பினான். சரியா? சோ அர்ஜுனகா கிருஹாத்து பிரவவ்ராஜ, அதுதான் மெயின் சென்டென்ஸ். சோ அர்ஜுனனானவன், அர்ஜுனகா கிருஹாத்து வீட்டிலிருந்து, பிரவவ்ராஜ பிரஸ்திதகான்னு அர்த்தம், கிளம்பினான். எப்படிப்பட்ட அர்ஜுனகா அப்படின்னா, பிரத்யாகாரகா, ஜ- சோரைஹி ஹிரியமாணம் கஸ்யசித் விப்ரஸ்ய ஆம், கோதனம் சோரஹ கஸ்யசித் விப்ரஸ்ய சோரைஹி ஹிரியமாணம் கோதனம் பிரத்யாகாரகா அர்ஜுனஹா, ஏதோ ஒரு பிராமணனுடைய பசுங்கிற ஒரு செல்வத்தை திருடி, திருடர்களால் திருடப்பட்ட, எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட அந்த பிராமணனுடைய கோஏவ, அந்த அந்த கவி, அந்த பசுமாடே ஒரு தனமா இருக்கு, அதை பிரதி ஆகரகா திருப்பி அழைச்சிண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அர்ஜுனகா என்ன பண்ணான் அப்படின்னா, சாஸ்திராகாரம் பிரவிஷன்னு அர்ஜுனகா, அந்த சாரி சஸ்திராகாரம் பிரவிஷன்னு அர்ஜுனகா, சஸ்திராணாம் ஆகாரக
தம் ஆகாரம். சோ சத்திரங்களினுடைய இருப்பிடம், அந்த இருப்பிடத்தை, the place where weapons are kept. சரியா? சோ பிரவிஷன்னு பிரவேசித்துக் கொண்டே, தத்ர அங்கு, சபாரியம் ஏகாசனஸ்தம் ஜேஷ்டம் பஷ்யன்னு அர்ஜுனः. இந்த பஷ்யன்னுங்கிறது அர்ஜுனனுக்கு அப்ஜெக்டிவா போறது. இந்த சபாரியம் பாரியாவோட ஏகாசனே ஸ்திதः ஜேஷ்டः. So, பாரியாவான அந்த திரௌபதியோட ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த யுதிஷ்டிரன், அப்படிப்பட்ட அந்த யுதிஷ்டிரனை, தித்தியா விபக்தி ஏகவச்சனம், அவரை பஷ்யன்னு பார்த்து கொண்டு, நிவிருத்தக அங்கேருந்து ரிட்டன் ஆயிட்டான் அந்த அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் ஆனவன் என்ன பண்ணான் அப்புறம் அப்படின்னா, நிவிருத்தக அர்ஜுனः கவான கவ ஆனயனானந்தரம், அந்த பசுக்களை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த சோராள் கிட்ட இருந்து மீட்டப்புறம், யதாசந்தம் அப்படின்னா சந்தாம் அனதிக்கிரமிய யதாசந்தம், ஆஸ் ப்ராமிஸ்ட், பிராயஷ்சித்தீயன்னு, பிராயஷ்சித்தம் கர்த்தும் இச்சதி இது பிராயஷ்சித்தீயதி. சோ இந்த இடத்துல பிராயஷ்சித்தீயன் அப்படிங்கிறது சத்ருல இருக்கு. பிராயஷ்சித்தீயன்னு அர்ஜுனஹ, பிராயஷ்சித்தத்தை செய்ய வேண்டும்ங்கிற அந்த அர்ஜுனனானவன், பிராத்ருபிகி தன்னுடைய பிரதாசால, நாலு பேராலையும், கிருச்ரேன அப்படின்னா சோகேன சோகத்தோடு கூட, விமுக்தக அர்ஜுனஹ விடை பெற்று கொண்டவனான அர்ஜுனன், கிருஹாது பிரவவ்ராஜ வீட்டிலிருந்து கிளம்பினான். சரியா இருக்கா? சரியா இருக்கா மாலினி? சரியா இருக்கா? கரெக்டா ஆ, இருக்கு. அதுக்கப்புறம் ம் படிங்க. பிர பிரபசன் பிரபசன்ஷ பிரவ்ரஜன்னு ச சஹ. ம். இது எப்படி பிரப விரஜன்னு ச சஹ. ஓ பிரவ்ரஜன் ச சக ம். கங்காத்வாரே தீர்த்தம் அவகாகமானக ம். பலாத் ம். ஸ்வபதம் நயந்தியா ம். காமயா மானயா ம். நாககன்யயா ம். प्यां सह तां रात्रिम् उषित्वा ம். ततो जलचरात् अभयवरं लब्ध्वा ம். पुनर्निवृत्तो नानादेशान् क्षेत्राणि च निषेवमानः चित्रसेनस्य राज्ञो दुहितरं चित्राङ्गदमा ம். चित्राङ्गदां சித்ராங்கதாம். ஆ. चित्राङ्गदां ம். तदा தத் रज ஆத்மஜ பிரத்யர்ப்பண சுல்கேன உபயேமே. ओके ஆ. சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா, பிரவ்ரஜன்னு ச சஹ கங்காத்வாரே தீர்த்தம் அவகாஹமானஹ பலாத் ஸ்வபதம் நயந்தியா காமயமானயா நாககன்யயா உலூப்யா சக தாம் ராத்திரிம் உஷித்வா ததः ஜலச்சராத் அபயவரம் லப்த்வா புனர்நிவృத்தோ நானாதேशान् க்ஷேத்ராணி ச நிஷேவமானः சித்திரசேனஸ்ய ராஜ்ஞோ துஹிதரம் சித்ராங்கதாம் தத் ஆத்மஜ பிரத்யர்ப்பண சுல்கேன உபயேமே. சோ சஹ பிரவ்ரஜன்னு இந்த மாதிரி போய்க்கொண்டிருக்கின்ற அந்த அர்ஜுனனானவன், கங்கா துவாரே, கங்கா தீரேன்னு இருக்கலாம், கங்கா துவாரே, ஓகே, கங்கையினுடைய ஆரம்பத்தில், தீர்த்தம் அவகாகமானக, அதனுடைய தீர்த்தத்தை வந்து அதுல முழுகி எழுந்துக்கிறான். அவகாகனம்னாலே இம்மர்ஸ் ஆகி எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். அவகாகமானக அப்படிங்கிறது உங்களுக்கு சாணச்சில இருக்கு. தீர்த்தத்தை, அந்த கங்கா தீர்த்தத்துல முழுகி எழுந்து கொண்டிருக்கின்ற சக அர்ஜுனா, அர்ஜுனனுக்கு அது அப்ஜெக்டிவா போகுது. கங்கா சக பிரவ்ரஜன்னு சக அர்ஜுனः கங்கா தீரே தீர்த்தத்தை அவகாகமானக சக அர்ஜுனः பலாத்து ஃபோர்சிபிலி ஸ்வபதம் தன்னுடைய பதத்தை நயந்தியா இழுக்கின்ற காமயமானையா ரொம்ப ஒரு காமவசத்தோடு இருக்கின்ற நாககன்யா அந்த நாககன்யாவான உலுப்பியா. இந்த உலுப்பியாக்கு இந்த திருத்தியா விபக்தி அட்ஜெக்டிவ் பூரா அவளுக்கு போறது. நயந்தியா உலுப்பியா, காமயமானையா உலுப்பியா, நாககன்யா உலுப்பியா. சரியா இருக்கா? சோ அப்படிப்பட்ட அந்த உலுப்பியா சக அவளோடு கூட, தாம் ராத்திரிம் அந்த இரவை, உஷித்வா அப்படின்னா வசு தாத்துவினுடைய துவாந்தம், வசு பிளஸ் துவா, வசித்வா இல்ல உஷித்வா. சரியா? சோ வந்து உஷித்வா
அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாத்தா அங்கிருந்து ஜலச்சராத்து அபயவரம் லப்த்வா. சோ ஜலச்சராகா அப்படின்னாலே உங்களுக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ்னு அர்த்தம். ஜலத்துல இருக்கின்ற அஹ், ஜந்துக்கள், ஜலஜந்துக்கள்னு அர்த்தம். சோ ஜலச்சராகா ஜலே சரந்தி இது ஜலச்சராகா, ஜலத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, அதனால ஜலச்சரங்கள்னு பேரு அவைகளுக்கு. ஜலச்சராத்து அவள் அந்த அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் கிட்ட இருந்து அபயவரம் லப்த்வா. அபயவரம் அப்படிங்கிறது விடை பெற்று கொண்டுங்கிற அர்த்தத்தை வச்சுக்கோங்க. அவகிட்ட இருந்து ஒரு ஃபர்தரா அவைகள் இவனை சாப்பிடாம கொன்னாம நம்மளோட ஆளு, நம்மளோட ஆளு. ஆமா நம்மளை சேர்ந்தவன் அதை அடைந்து விட்ட பிறகு புனர் நிவிருத்தக அங்கேந்து மறுபடியும் கிளம்பின. நானா தேசானு நிவிருத்தக அர்ஜுனஹான்னு போய் சேர்க்கணும். கிளம்பின சக அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அர்ஜுனனானவன் நானா தேசானு க்ஷேத்ராணி ச நிஷேவமானக, பலவிதமான நானா தேசாக அப்படின்னா பலவிதமான தேசங்களையும், க்ஷேத்திரங்களையும், நிஷேவமானக அப்படின்னா பர்சியூ பண்ணான்னு அர்த்தம். நீ நீ சேவுங்கிறது தான் தாத்து, ஷானச்சில இருக்கு. எல்லா இடத்தையும் வெஞ்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். நம்ம போறோம் இல்லையா, சில பேர் பேக் எடுத்துட்டு ஆல் இண்டியா டூர்னு போவா, எல்லா இடத்தையும் அப்படியே ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி நானா தேசானு க்ஷேத்ராணீச்ச நிஷேவமான கிராஸ் பண்ணிட்டு சித்திரசேனஸ்ய ராஜ்ஞா துஹிதரம் சித்ராங்கதாம். சோ அங்க அப்ப சித்திரசேனான்னு ஒரு ராஜாவை பார்க்கறான். அந்த சித்திரசேனனுக்கு சித்திரவாகனம்னு ஒரு பேரும் இருக்கு. சித்திரசேனனுடைய அவன் யாரு, ராஜா, ஏதோ ஒரு தேசத்துக்கு ராஜா. ராஜ்ஞா சித்திரசேனஸ்ய ராஜாவான சித்திரசேனனுடைய துஹிதரம் பெண்ணான அந்த சித்ராங்கதாம், சித்ராங்கதா துஹிதா துஹிதரம், சரியா, துவித்தியா விபக்தி ஏகவச்சனம், சித்ராங்கதாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. துஹிதரம் சித்ராங்கதாம், பெண்ணான அந்த சித்ராங்கதையை என்ன பண்ணான் அப்படின்னா உபயேமே கல்யாணம் பண்ணிட்டான்னு அர்த்தம். சோ சஹ உபயேமே அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற சஹ அர்ஜுனஹ உபயேமே கல்யாணம் பண்ணிண்டான். யார, சித்ராங்கதாம் உபயேமே. யாரவோ, ராஜ்ஞா சித்திரசேனஸ்ய துஹிதரம் சித்ராங்கதாம் உபயேமே, ராஜாவான சித்திரசேனனுடைய பொண்ணான சித்ராங்கதையை கல்யாணம் பண்ணிண்டான். வேற என்னலாம் பண்ணா, சஹ நானாதேசானு க்ஷேத்ராணி ச நிஷேவமானஹ சஹ அர்ஜுனஹ சித்ராங்கதாம் உபயேமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, கங்காத்வாரே தீர்த்தம் அவகாகமானக, அந்த மாதிரி ஜலத்தை பண்ணிட்டு இருக்கும்போது, முழுகின்னு இருக்கும்போது பலாத்து ஸ்வபதம் ஃபோர்சிபிலி தன்னுடைய காலை இழுத்த நயந்தியா காமயமானயா நாககன்யயா உலூப்யா சக தாம் ராத்திரிம் உஷித்வா, அந்த இரவை கழித்து விட்ட பிறகு சக இங்க போயிட்டோ சித்ராங்கதாம் உபயமே. சரியா, ததக அதுக்கப்புறம் ஜலச்சராத்து அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் கிட்ட இருந்து போரும்பா நான் கிளம்புறேன்னுட்டு அபயவரம் லப்த்வா ஒரு எஸ்கேப் ஆயிட்டோ புனர் நிர்வத்தக அப்புறம் புறப்பட்டான் அங்கேருந்து. நானா தேசானு க்ஷேத்ராணி ச நிஷேவமானக சக அர்ஜுன சித்ராங்கதாம் உபயமே. என்ன ஆன் வாட் இது கண்டிஷன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா தது ஆத்மஜ பிரத்யர்ப்பண சுல்கேன உபயமே. எப்படி பண்ணிட்டான் அப்படின்னா தஸ்யாஹா ஆத்மஜ ஆர் தஸ்ய ஆத்மஜ பிரத்யர்ப்பணம். அதாவது இந்த சித்திரசேனனுக்கு சித்ராங்கதான்னு ஒரு ஒரு பொன் குழந்தை தான். அவன் புள்ளைய வேண்டினான், ஆனா புள்ள பிறக்கல அவனுக்கு. அவன் ராஜ்யத்தை ஆளணும்னுட்டு புள்ள வேண்டினான் சுவாமி கிட்ட. ஆனா அந்த சித்ராங்கதாங்கிற ஒரு ஸ்திரீ தான் பிறந்தா. அந்த சித்ராங்கதா புருஷாளுக்கு என்னெல்லாம் ஒரு தன்மை இருக்கோ எல்லாம் உண்டு அவளுக்கு. ஷி இஸ் வெரி ஒரு ஃபியர்ஸ்ஃபுல் ஃபைட்டர், பயங்கரமா சண்டை போட்டு எல்லாம் பண்ணுவோம். ஷி வாஸ் அட்ராக்டட் பை த கெயிட் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் அர்ஜுனா. தன்னுடைய தானும் ஒரு ஸ்திரீத்துவ பாவத்தை அடைந்து அந்த ஷீ அட்ராக்டட் அர்ஜுனா அண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அந்த சித்திரசேனன் என்ன சொல்றான், எனக்கு இருக்கிறதோ ஒண்ணு பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு நீ அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சின்னு போயிட்டேன்னா எனக்கு குடும்பம் இந்த வாரிசே இல்லாம போயிடும். ஸோ நீ என்ன பண்ணணும், ஆன் ஒன் கண்டிஷன் யூ கேன் மேரி ஹர், உங்க ரெண்டு பேருக்கும் பிறக்க போற குழந்தைய எனக்கு கொடுத்துட்டு போயிடணும், ஹீ வில் பி த லீகல் ஏர் ஆஃப் திஸ் கிங்டம் அப்படின்னு அந்த ஒரு பிரதிஜ்ஞானால கல்யாணம் பண்ணிட்டான். புரியுதா? சோ தத் ஆத்மஜ அவளுக்கு பிறந்ததுதான் அந்த பபுருவாகனன். சரியா, பபுருவாகனங்கிற ஒரு புள்ள பிறந்தது. அந்த அந்த புள்ள ப்ராபப்ளி டியூரிங் மகாபாரதம் வரும்போது சப்போர்ட்டுக்கு வந்திருக்குமோ என்னமோ. பட் அர்ஜுனன் அழிச்சுட்டே போலியே. அர்ஜுனனுக்கு நீங்க பார்த்தேன்னா போற இடத்துல எல்லாம் ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தைகள் அர்ஜுனன். நீங்க லிஸ்ட் ஆஃப் குழந்தைகள் பார்த்தேன்னா அர்ஜுனா ஹேஸ் மோர் தென் அதர் பாண்டவாஸ். பீமசேனனுக்கு ஒரு கடோத்கஜன் இருந்தான்,
அதுக்கப்புறம் திரௌபதி மூலமா பிறந்தவா தான். அர்ஜுனனுக்கு நீங்க பார்த்தேன்னா அவன் வந்து நிறைய இடத்துக்கு ஈவெண்ட் இல்லையா. சோ அதான் அது இப்போ ஒரு தடவை போறான், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை பாசுபதாஸ்திரம் போகும்போதும் இன்னொரு யாத்திரை போவான் இல்லையா. சோ அதே மாதிரி என்ன அப்படின்னா சித்ராங்கதாம் தத் ஆத்மஜ ஆத்மனி ஜாயதே இது ஆத்மஜ புத்திரன்னு அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம். சோ தத் ஆத்மஜம் தஸ்ய ஆத்மஜஸ்ய பிரத்யர்ப்பண சுல்கேன உபயமே. பிரதி அர்ப்பணம் அப்படின்னா திருப்பி கொடுக்கறது, பிரத்யர்ப்பணம்னா திருப்பி சரண்டர் பண்றது. அந்த ஒரு சுல்கஹனா உங்களுக்கு பைசா ஆர் என்ன சொல்றது, ஒரு ஒரு பார்ட்டரிங் மாதிரி. கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், பிறகுற குழந்தை எனக்கு கொடுத்துட்டு போனோம், பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. அந்த சுல்கேன உபயமே, ஆன் தட் கண்டிஷன் ஹி மேரிட் ஹர். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு அஸ்திராமரத்துக்கு வாரிசு வேணும் அப்படின்னா அவன் கல்யாணமே பண்ணிட்டு இருக்க மாட்டான் சித்திரசேன். சரியா. சோ இதான் இந்த கதை புரியுறது இல்லையா. அதான். சோ சித்ராங்க ஏன்னா இந்த சித்ராங்கதாம் தது ஆத்மஜ பிரத்யர்ப்பண சுல்கேன உபயமேன்னு ஒரு சுருக்கமா ரத்தன சுருக்கமா முடிச்சு விட்டார் நம்ம லட்சுமண சூரி. இந்த கதையை சொன்னாதான் அது புரியும், என்னது என்ன ஆத்மஜ சுல்கம் என்ன பிரத்யர்ப்பணம் நமக்கு. நம்ம மகாபாரத கதையை பார்த்தா புரியும். சரியா. ஏன்னா நமக்கு எல்லாரும் மகாபாரதம் அட்லீஸ்ட் அமர்ச்சித்திர கதாவான படிச்சிருப்போங்கிற எண்ணத்துல அவர் எழுதிட்டு இருக்காரு இல்ல. அதான். அதுக்கப்புறம் படிக்கிறா. இந்த கான்டெக்ட் புரிஞ்சாதான் அது புரியுறது. கரெக்ட். தத்ர தயா சக சம்வத்சரத்ரயம் விகரம் விகரன்னு தஸ்யாம் தஸ்யாம் ம் பப்ருவாகன நாமானாம் ம் புத்திரம் உத்பாதயாமாச. तत्र तया सह संवत्सरत्रयं विहरन् तस्यां बभ्रुवाहननामानं पुत्रम् उत्पादयामास. सो सः अर्जुनः புத்திரம் உத்பாதயாமாச தஸ்யாம் அவளிடத்தில் புத்திரனை உண்டாக்கினான். எப்படி தத்ர அப்படின்னா தஸ்மின் ராஜ்யே, தயா சக அப்படின்னா என்ன, தயா சித்ராங்கதையா சக அந்த சித்ராங்கதையோடு கூட சம்வத்சர திரயம் 3 வருஷங்கள் என்ன அப்படின்னா விஹரன்னு விஹாரம் பண்ணிண்டு தஸ்யாம். சோ 12 வருஷத்தை அவன் கழிச்சானமோனோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு விட்டு போயிடுறான் விஹரன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு. அண்ட் ஹி லேர்ன்ஸ் வேரியஸ் ஸ்கில்ஸ் ஆல்சோ தட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம் டியூரிங் தி அஞ்ஞாதவாசம். அப்பதான் ஒரு சாபம் வேற வந்துட்டு இருக்கு, அந்த சாபத்தை தான் அவன் பிருகநிலையா யூஸ் பண்ணிக்கிறான் இல்லையா. சோ வந்து விஹரன்னு தஸ்யாம் அந்த இவளிடத்தில் அந்த சித்ராங்கதாயாம் பப்ருவாகன நாமானம் பப்ருவாகனம்னு பெயருள்ள ஒரு புத்திரம் உத்பாதயாமாச உது உது பது உங்களுக்கு இது லிட்டு உண்டாக்கினான், அவளிடத்தில் உண்டாக்கினான். அதுக்கப்புறம் ம் தான் அனுவியாபிய ம் சமுத்திரே சாஸ்திரம் தத்ரவா ஸ்நாஸ்யன்னு முனிஷ் தத்ர தத்ர ஸ்நாஸ்யன்னு முனிஷாபேன ம், கிராகதாம் கதாக பஞ்ச அப்சரசோ மோச்சயன்னு மோச்சயன் ம் கிரமேண பிரபாச தீர்த்தம் ம் प्राप्य ம் तत्र ம் सङ्गतेन कृष्णेन सह रैव रैवतगिरिया गिरिं प्राप्य रैवतगिरि प्राप्तः प्राप्तः ம் तत् भगिन्यां सु सुभद्रायां சுபத்ராயாம் मनो மனோபவந்த भवन्त मनो மனஹ भवन्त. மனஹ பவந்தன மனதை கட்டினான்னு அர்த்தம். சோ he was attracted towards சுபத்ராயாம் மனஹ பவந்த, சுபத்ராவினிடத்தில் மனதை வைத்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன, சுபத்ராவினிடத்தில் மனஹ பவந்த. சரியா. வந்து தாத்து வந்ததே வந்ததி. சரியா. சோ வந்து பவந்தங்கிறது லிட்டில் இருக்கு உங்களுக்கு, பவந்த பவந்ததுஹு பவந்துஹு. சோ அர்ஜுனஹ மனஹ பவந்த அதான் மெயின் சென்டென்ஸ் அங்க. மனதை கட்டினான், என்ன பண்ணான் அப்படின்னா தானு அனுஜ்ஞாப்பிய அப்படின்னா இங்க வந்து முடிஞ்சாச்சு, சம்வத்சர தரயம் ஆயாச்சு. அந்த ராஜாக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பிறந்த குழந்தையும் கொடுத்தாச்சு. சித்ராங்கதா கிட்ட இருந்து விடைபட்டுன்றாச்சு. சோ தானு அப்படின்னா அவர்களை, அனுஜ்ஞாப்பிய அப்படின்னாலே காட் அன் அசன்ட் அவகிட்ட இருந்து, அந்த மாதிரி விடை பெற்று கொண்டு சமுத்திரே ஸ்நாஸ்யன்னு சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கின்ற சக அர்ஜுனா தத்ர தஸ்மின் சமயே முனிஷாபேன கிராகதாம் கதாக பஞ்ச அப்சரசக மோச்சயன்னு. முனேஹே சாபக முனிஷாபக தேன முனிஷாபேன முனியினுடைய சாபத்தினால் கிராகதாம், கிராகனாலே குரோக்கடைல் அர்த்தம் முதல்ல. சோ கிராகஸ்ய பாவக கிராகதா
அந்த கிராகதாம் அப்படிங்கிறது குரோக்கடைல்னஸ்ன்னு சொல்றோம் தெரியுமா? முதலையாக இருக்கும் தன்மை, அதை கதாகா அடைந்தவர்களான பஞ்ச அப்சரசக ஐந்து அப்சரசுகளும். சோ இந்த கதாகா கிராகதாம் கதாகாங்கிறது அப்சரசகக்கு அட்ஜெக்டிவா வருது. சரியா? பஞ்ச அப்சரசகா அவர்களை மோச்சையன்னுங்கிறது சத்ரு பிரத்யம் அர்ஜுனனுக்கு அட்ஜெக்டிவா போறது. முச்சு, சரியா? தாத்து மோச்சையன்னு விடை ரிலீஸ் பண்ணிட்டோ, ரிலீஸ் பண்ணிக்கொண்டே கிரமேண பிரபாச தீர்த்தம் பிராப்பிய. பிரபாச தீர்த்தம் அப்படிங்கிறது, பிரபாச தீர்த்தம்ங்கிறது ஏதோ ஒரு 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 தீர்த்த ஒரு க்ஷேத்திரம். அதை அடைந்து விட்ட பிறகு தத்ர கிருஷ்ணேன சக சங்கதேன கிருஷ்ணரோட ஒரு சங்கதம்ங்கிறது வந்துட்டு ரைவதகிரியும் பிராப்பிய, ரைவதம்னு பெயர் உள்ள ஒரு கிரினா மலை, மலையை அடைந்து விட்ட பிறகு பிராப்தக அர்ஜுனக அடைந்த அர்ஜுனனானவன் தத் பகின்யாம் அப்படின்னா தஸ்ய கிருஷ்ணஸ்ய பகின்யாம் சுபத்ராயாம் கிருஷ்ணனுடைய பகினியான சுபத்ரையின் இடத்தில், ரெண்டுமே சப்தமியில இருக்கு, பகின்யாம் சுபத்ராயாம் பகினியான சிஸ்டரான சுபத்ரையின் இடத்தில் மனஹ பவந்த மனதை கட்டினான், மனதை வைத்தான். he was attracted towards சுபத்ரான்னு அர்த்தம். புரியுதா? சோ இந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பி அவாகிட்ட விடை பெற்று கொண்டு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது முனி சாபத்தினால இதுவா முதலை ரூபத்தை எடுத்துக்கொண்ட அஞ்சு அப்சரசகளை அந்த முனி சாபத்திலேருந்து விமோசனம் கொடுத்துட்டு கிரமேண அதுக்கப்புறம் பிரபாச தீர்த்தம்ங்கிற இடத்த அடைஞ்சுட்டு கிருஷ்ணரோட ஒரு சங்கதம் அடைஞ்சு ரைவதகிரிய அடைந்தான். சரியா? ரைவதகிரியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய சிஸ்டரான சுபத்ரையின் இடத்தில் மனதை வைத்தான். சரியா இருக்கா? ஆஹ் தானே அப்படின்னா அந்த முதலைய அர்ஜுனன் கொல்றானா? அப்படிலாம் இல்ல. அவ ஆ, அஞ்சு பேருக்கும் அவ முதல ரூபமாக இருக்கா. ஏதாவது ஒண்ணு இருக்கும், கொன்னானா என்னன்னு தெரியாது. அவ அந்த அர்ஜுனனுடைய சம்சர்க்கத்தினால உனக்கு சாபம், அந்த கதை நான் படிக்கல. ஓகே ஓகே அது ஓகே ஓகே. சாபத்தினால அந்த யூ ம். வில் விமோசனம் கிடைச்சது அவன் அவளுக்கு. உங்களுக்கு விமோச்சனம் கிடை இப்ப அந்த இது அப்படிதானே. கஜேந்திர மோட்சத்துல அந்த ஊஹுங்கிற ஒரு இதுதானே, ம். ஊஹு ஸ்தாவது தேவலஸ்யாபி சாபாத்து. இப்போ உனக்கு ஒரு கிராக பூதம் ஆயிட்டார் அவர். அந்த மாதிரி இவ அடைஞ்சா சாபத்திலேருந்து ரிலீஸ் பண்ணார். அது என்ன கதைங்கிறது பார்க்கணும், பொண்ணானா என்னன்னு. இவஸ் முனிஷாபத்தினால அஞ்சு அப்சரசுகளும் அஞ்சு முதலை ஆயிட்டா. அந்த அஞ்சு முதலைய அர்ஜுனனுடைய பிரசன்ஸ்னால உங்களுக்கு அர்ஜுனன் ஒருத்தன் வருவான். அவன் தொட்டா எப்படி ராவரனுடைய பாதம் பட்டா அகல்யா கல்லு ரூபமாக இருக்கிறவோ ரூபத்துக்கு வந்துருவாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாபம் இருக்கும் இல்லையா? சோ அவளை அந்த சாப விமோச்சனம் பண்ணிட்டு பிரவாச தீர்த்தம்ங்கிற இடத்துக்கு கிருஷ்ணரோட சேர்ந்துடுறான். ரைவதகிரீத்தை அடைஞ்சு விடுறான். அங்க அவருடைய சிஸ்டரான சுபத்ரையின் இடத்தில் மனதை வைத்தான். சரியா? அதுக்கப்புறம் மேல படிங்க. सोऽपि ம் स्वसुहृद्वाह कालप्राप्तिम् ம் आम्, उभय उभयोरानुरूप्यम् ம் अनुरूप्यं च ம் पश्यन् ம் अन्तरायभूतं ज्येष्ठं वञ्चयितुं ம் पार्थस्य यतित्वं कल्पयित्वा स्वयम् उदासीन इवास्त. இதான். சோ கிருஷ்ணருக்கு இப்ப என்ன? மகாபாரதம் வார் வர போறது கிருஷ்ணருக்கு தெரியும். திரௌபதியினுடைய அவமானம் நடக்க போறது கிருஷ்ணருக்கு தெரியும். சுபத்திரையும் அர்ஜுனனும் கல்யாணம் பண்ணிட்டு அபிமன்யு பிறந்து அந்த அபிமன்யு சக்கர யுகத்துல மாட்டிண்டு போக போறதும் கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா? சோ அவர் என்ன பண்ணார்? சஹா அபி அந்த கிருஷ்ணரும் கூட ஸ்வசுஹு உத்வாக கால பிராப்திம் உபயோகோ ஆனுரூபியம் ச பஷ்யன்னு. சஹ அப்படின்னா இங்க கிருஷ்ணஹா. சஹ கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆஹ் ஸ்வசுஹு ஸ்வசானா சிஸ்டர்னு அர்த்தம். சிஸ்டர்னுடைய உத்வாகம் அப்படின்னாலே கல்யாணம்னு அர்த்தம், மேரேஜ்னு அர்த்தம். உது வஹ வஹ்ங்கிறது தாத்து, கை பிரத்யம் உத்வாக. உத்வாக காலம் அப்படின்னா உத்வாகஸ்ய காலம், கல்யாணம் பண்ற ஏஜ் வந்துருத்து பிராப்திம் அதையும். உபயோகோ அப்படின்னா அர்ஜுன சுபத்ரா சுபத்ரா அர்ஜுன யோகோ அவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஆணுரூபியம் அப்படின்னா there is some compatibility. சரியா? அனுரூபஸ்ய பாவகா அனுரூபியம், ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத பஷ்யன்னு பார்த்து கொண்டிருக்கின்ற சகா கிருஷ்ணா. புரியுறதா? பஷ்யனை கொண்டு போய் இந்த சகாவோட சேர்த்துக்கணும். சரியா இருக்கா சார்? அதுக்கப்புறம் அந்தராய பூதம் ஜேஷ்டம். சரி, இந்த மாதிரி இவர் பிளான் பண்ணிட்டார். அந்தராய பூதகனா ஒரு இம்பெடிமெண்ட் மாதிரி யார் இருக்காருன்னா சாக்ஷாத் பலராமர். சோ அந்தராய பூதகா அப்படின்னா ஒரு ஆப்ஸ்டக்கல் மாதிரி, தடங்கல்
அதுக்கு வந்து ஒரு தடங்கல் சொல்லிண்டு இருக்கின்ற அந்த ஜேஷ்டரான பலராமரை வஞ்சயித்தும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அவரை வந்து டிசீட்ஃபுல்லா தான் கிருஷ்ணருக்கு வந்து ராமர் வந்து மனிதராக மாணவனா பிறந்து மனுஷனாவே வாழ்ந்தார். ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவரோட ஈஸ்வர பாவத்தை காமிச்சாரே வழிய எல்லா இடத்துலயும் பித்ருவாக்கிய பரிபாலனமாக இருக்கட்டும், அப்பா காட்டுக்கு போகணும்னே போயாச்சு. சோ அந்த மாதிரி தன்னுடைய, ஏன்னா அவர் தெய்வத்தன்மையை காமிக்கணும்னா அவர் வந்து காட்டுல சீதையை தேடி இருக்க வேண்டாமே, அவருக்கு தெரியாதா ராவணன் தூக்கின்னு இருப்பான்னுட்டோ, இந்த சமுத்திரத்தை அப்படியே ஜைங்கன்னு கிராஸ் பண்ண தெரியாதா மகாவிஷ்ணுக்கு? பட் ஹி லிவ்ட் அஸ் அ மேன். கிருஷ்ணர் அப்படி கிடையாது. எங்க வெயி அடி உததான், வஞ்சனை தான். வஞ்சர ரூபம் யாருன்னா கிருஷ்ணர் தான். சோ வஞ்சயித்தும், அந்தராய பூதம் ஜேஷ்டம் வஞ்சயித்தும், இதுக்கு இம்படிமெண்டா இந்த கல்யாணத்துக்கு தடங்களா யார் இருக்கா அப்படின்னா இந்த பல்ராமர். ஏன்னா பல்ராமர் வாண்டட் துரியோதனா டு மேரி சுபத்ரா, பட் சுபத்ரா டிட் நாட் வாண்ட் டு மேரி துரியோதனா. சோ வந்து தந்தராய பூதம் ஜேஷ்டம், அவனை வந்து தடங்களா இருக்காருங்கிறத அவரை அண்ணாவா இருந்தாலும் வஞ்சனா வஞ்சனை தான். வஞ்சயித்தும் டிசிட்ஃபுல்லா, அதாவது இந்த நாராயணியத்துல வரும் புறா கோபாங்கனே, நான் வந்து ததி க்ஷீரம் எல்லாத்தையும் இல்ல இல்ல முன்னாடி அஹ், முன்னாடி ஏதோ ஒண்ணுத்துல இது ஒரு ஸ்லோகம் டக்குன்னு வர மாட்டேங்கிறது. திருப்பியும் இந்த கோபிகள் கிட்ட போய் நான் ஏன் முன்னாடி வாமனாவதாரத்துல நான் யாச்சனை பண்ணேன், அது ஏதோ இந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட பண்ணிட்டேன், இந்த கோபஸ்திரீகள் கிட்ட போய் நான் யாச்சனை பண்ணணுமா அப்படிங்கறதுக்கோசம் நான் திருடிட்டேன் அப்படின்றார். சாருணா சோரனேனன்னு வரும். அழகான திருட்டுனால அந்த வெண்ணையும் நெய்யும் அவர் திருடினார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் நாராயணியத்துல. சோ அந்த மாதிரி வஞ்சனம் வஞ்சயித்தும், அண்ணாவை வஞ்சிப்பதற்கு பார்த்தஸ்ய யதித்வம். சோ யதேஹே பாவஹா யதித்வம். சரியா? யதினா சன்னியாசி. பார்த்தனுக்கு வந்து ஒரு எதி ரூபமாக அவன அர்ஜுனனா வராத, நீ வந்து ஒரு சன்னியாசி போல வா அப்படின்னுட்ட, அது எதித்துவம் கல்பித்வா, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு அட்டையரை கிரியேட் பண்ணிட்டு ஸ்வயம் உதாசீனஹா இவ ஆஸ்த, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம, உதாசீனம் தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது எனக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாதவராக இருந்துட்டார். ஆஸ்தங்கிறது லங்கு. சரியா? உதாசீனஹ அகைன் உங்களுக்கு வந்து ஷானச்சுல இருக்கு. சரியா? உது ஆசு ஷானச்சு ஸ்வயம் உதாசீனஹ சஹ கிருஷ்ணஹ ஸ்வயம் உதாசீனஹ ஆஸ்த ஈவ ஆஸ்த, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தார். அதான் மெயின் சென்டென்ஸ். எப்படி அந்த சஹ கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்வசுஹு உதா உத்வாக கால பிராப்திம் உபயோகோ ஆணுரூபியம் ச பஷ்யன்னு, சிஸ்டருக்கு கல்யாண வயசு வந்துருத்து, அர்ஜுனனுக்கும் சுபத்ராக்கும் சரியாகும், மேட்ச் நன்னா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துனுட்டு அந்தராய பூதம் ஜேஷ்டம், இதுக்கு தடங்கலாக இருக்கிற அண்ணாக்கே ஏமாத்தல் தான் வஞ்சயித்தும், வஞ்சனாம் கர்த்தும் பார்த்தஸ்ய அர்ஜுனனுக்கு யதித்வம் கல்பித்துவா, நீ டைரக்டா வராதப்பா, யதி மாதிரி அங்க வா அப்படின்னுட்டு சொல்லிட்டு தான் தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஆத்துல உட்காந்துட்டு இருக்க. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. படிக்கிறீங்களா? மாலினி மேடம் நீங்க படிங்க. படிக்கிறேன். ம். ஒரே ஒரு நிமிஷம். உத்தான சுபாவோ ராம. स्वभावः रामस्तु तत्र तत्र चरन्तं तं कपटसन्न्यासिनं स्वगृहम् आनीय पूजयन् श्रद्धालुतया ம். तत्रैव कञ्चित् कालं वासयामास. So வந்து என்ன அப்படின்னா உத்தான சுபாவகா அப்படின்னா பாவம், ரொம்ப ஒரு பிராங்கா உள்ளத உள்ளபடி பார்க்கிற பல்ராமர். ஏன்னா இவருக்கு வஞ்சனா சுபாவம், அவருக்கு உத்தான சுபாவம். ரொம்ப ஒரு பிராங்கா ஒரு சுபாவத்தோட இருக்கின்ற ராமஸ்து, ராமஹனா பல்ராமர். பல்ராமரோ தத்ர தத்ர சரந்தம், அங்காங்கு சரந்தம்னா பிரமந்தம்னு அர்த்தம், வாண்டர் பண்ணிட்டு இருக்கிற, மூவ் பண்ணிட்டு இருக்கிற தம் அர்ஜுனம், அவன் எப்படி இருக்கான்? கபட சந்நியாசினம், கபட வேஷதாரியா இருக்கான். அந்த கபட சந்நியாசியா இருக்கின்ற அவனை ஸ்வகிருஹம் ஆனிய தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோ பூஜைன்னு பூஜைகளை செய்துவிட்டு ஸ்ரத்தாலுதயா ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன அப்படின்னா தத்ரைவ கஞ்சித் காலம் வாசயாமாச, அங்கேயே கஞ்சித் காலம் சிறிது காலம் வாசயாமாச வசிக்கும்படி செய்தார். So, வாசையா மாசங்கிறது நிச்சில இருக்கு. வசு நிச்சு லிட்டு வசித்தார், வசிக்கும்படி செய்தார். சரியா? அதுக்கப்புறம் तथा वसन् सः पार्थः ம், तीर्थयात्राच्छलेन भगवता
सर्वेष् सर्वेष्वपव सर्वेष्वपवाहितेषु ம். सुभद्रामादाय स्वपुरम् आजगाम ததா வசன்னு இந்த மாதிரி அங்க ஒரு யதி வேஷதாரியா கபட சந்நியாசியா வசன்னு சக பார்த்தக வசன்னுங்கிறது பார்த்தனுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த அர்ஜுனனானவன் தீர்த்த யாத்ரா சலேன்னு, தீர்த்த யாத்ராங்கிற சலம்னா வியாஜம் கபட்டம்னு அர்த்தம். அந்த ஒரு வியாஜத்தினால பகவதா பகவதா பகவானான கிருஷ்ணரினால் சர்வேஷு அபவாகிதேஷு எல்லாரும் அங்கேருந்து அனுப்பப்பட்டார்கள். அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் சுபத்ராம் ஆதாய சுபத்ரையை அழைச்சிண்டு ஸ்வபுரம் ஆஜகாம தன்னோட ஊருக்கு வந்துட்டான், கடத்தின்னு வந்துட்டான். சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் पश्चात् विदितवृत्तान्तेन कृष्णानुनीत्या ம். विनीतक्रोधेन बलदेवेन पारि பாரிபர்க பிரேஷனேன पारिबर्हप्रेषणेन तयोर्वधूवरभावो भावोनुमेने பாவக அனுமேனே. சோ என்ன அப்படின்னா, பశ్చాத்து பிறகு விதித விற்த்தாந்தேன அந்த திருத்தியா விபக்தி அத்தனையும் பலதேவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ அந்த அந்த பலதேவக பலபத்ரஹன்னு சொல்லுவா இல்லையா, பலதேவக அந்த இவரானவர் பலராமரானவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, விதித விற்த்தாந்தேன பலதேவேன விதிதः விற்த்தாந்தः ஏன சக தேன அறியப்பட்ட விற்த்தாந்தம் அப்படின்னா அர்ஜுனன் இந்த மாதிரி சுபத்ராவை தூக்கின்னு போயிட்டான் அப்படிங்கிற இந்த அறிஞ்சதுக்கு அப்புறம் கோவம் வந்துருச்சு அவருக்கு. கோவம் வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே நான் பாருன்னு கிளம்புறார். உடனே நம்ம கிருஷ்ணர் தான் இருக்காரே, வஞ்சனா பாவக வஞ்சனா ஸ்வபாவ கிருஷ்ண அனுநீத்தியா, கிருஷ்ணஸ்ய அனுநீதி அப்படின்னா ஒரு கன்சோல், பாசிஃபை பண்றது. சோ அந்த கிருஷ்ணருனுடைய அந்த பாசிஃபை பண்றதுனால என்ன, அதனால வினீத குரோதேன வினீதக குரோதக அதாவது வினீத குரோதம்னா குறைக்கப்பட்ட குரோதம், whose anger was diluted கொஞ்சம் லெசன் ஆயிடுத்து. அப்படி இருக்கின்ற பலதேவேன அந்த பலதேவர்னால பாரி பர்ஹ பிரேஷனேன, பாரிபர்ஹம்னா பிரசன்ட், அந்த ஒரு பிரசன்ட அனுப்புனதுனாலையும் தயோஹோ தயோஹோனா அர்ஜுனன் சுபத்ரயோஹோ சுபத்ரா அவ ரெண்டு பேருடைய வது சுபத்ரா அர்ஜுனயோஹோ வது வர பாவக இவள் வது இவ வரன் அப்படிங்கிற ஒரு பாவத்தை அனுமேனே ஒத்துண்டார். இவன் புள்ள இவன் பொண்ணு இவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறத ஒத்துண்டார். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் ஆல் தீஸ் ஹேப்பன்ட், அறிஞ்சப்புறம் கோவம், கோவத்துக்கு அப்புறம் சாந்தவனம், சாந்தவனுக்கு அப்புறம் கோவம் குறைஞ்சிடுத்து. அதுக்கப்புறம் ஒரு பாரிபர்க பிரேஷனேன ஒரு பிரசன்டையும் அனுப்பினதுனால என்ன அப்படின்னா, அதாவது பாரிபர்க பிரேஷனம்ங்கிறது பலதேவேனக்கு அப்ஜெக்டிவா போனோம். ஆனா பாரிபர்க பிரேஷனம்ங்கிறது இவரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம். இவர் ஒரு கிஃப்ட் அவளுக்கு அமிச்சாங்கிற மாதிரி வரும். அவ ஒன்னும் கிஃப்ட் அனுப்பல. சோ தயோஹோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சுபத்ரா அர்ஜுன யோகோ வது வர பாவக வதுஷ்ச வரஷ்ச வதூவரௌ வதூவரயோஹோ பாவக வதூவர பாவக அனுமேனே அப்படிங்கிறது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். மேனே மேனாதே மேனிரே அனுமேனே பலதேவேன அனுமேனே பாவக அனுமேனே, இந்த பாவமானது ஒற்றுக்கொள்ளப்பட்டது யாரால, பலதேவேன். சரியா? சரியா இருக்கா? ஆஹ் அதான் அப்ப அப்புறம் பலராமர் தான் கிஃப்ட் அனுப்பிச்சது. ஆமா அப்படிதான் சொல்லிக்கணும். அவ இதுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சா இது பண்ணுவாள்ல. உம் பாரிபர்ஹம்ங்கிறது டௌரி மாதிரி பிரேஷனேன இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சுட்டு சரி எனக்கு கோவம் குறைஞ்சிடுத்தோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அக்செப்ட் பண்ண மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் மேல படிக்கும். सुभद्रायाम् अभिमन्युः नाम पुत्रः जज्ञे அவ்வளவுதான். சுபத்ராவினிடத்தில் அபிமன்யுன்னு பேர் உள்ள ஒரு புத்திரஹ ஜக்னே. ஜக்னேங்கிறது ஜனி பிராதுர்பாவே அதனுடைய லிட்டு. சரியா? சுபத்ரையினிடத்தில் அபிமன்யுன்னு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் द्रौपद्याः तु ம், प्रतिविन्द्य ம். सुतसोम श्रुतवर्म शतानीक श्रुतसेनाख्याः पञ्चपुत्राः क्रमात् पञ्चभ्यः अपि जाताः சோ திரௌபத்யாத்து திரௌபத்யா அப்படின்னாலே திரௌபத்யாக அபத்தியம் புமாம்சக அவ எல்லாரும் திரௌபத்யாகான்னு அர்த்தம். திரௌபத்யாத்து அப்படின்னா அவைகள் அந்த திரௌபதி கிட்ட இருந்து என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் பிரதிவிந்திய
அப்படின்னு ஒரு பையன், சுதசோமன் ஒருத்தன், ஸ்ருதவர்மன் ஒருத்தன், சதானீகன் ஒருத்தன், ஸ்ருதசேனான்னு ஒருத்தன். இந்த மாதிரி 5 பச்ச புத்திரா கிரமாத்து பஞ்சபியோ அபி ஜாதாக தான் நீங்க போட்டுக்கோங்க. ரெஸ்பெக்டிவ்லி பிரதிவிந்தியன் வந்து யுதிஷ்டிரன் கிட்டேன்னு பிறந்தான், சுதசோமன் பீமன் கிட்டே இருந்து, ஸ்ருதவர்மன் அர்ஜுனன் கிட்டே இருந்து, சதானீகன்கிறது நகுலன், ஸ்ருதசேனாங்கிறது சகதேவன். சோ வந்து அந்த பஞ்சபியோ அபி ஜாதாக. அதுக்கப்புறம் ம் मनोजव मनोजवसस्ते कुमाराः पार्थात् एव ம் सर्वाम् अस्त्रविद्याम् अशिक्षन्त। मनोज मनोजव मनोजवसः ते कुमाराः. सो मनोजवाः ஜவசௌ ஜவசாக. ஸோ மனோஜவக அப்படின்னாலே மனசக ஜவக இவ ஜவக எஸ்ய ஏஷாம் தே. ஜவகன வேகன்னு அர்த்தம். மனசுக்கு எந்த மாதிரி ஒரு வேகம், மனசு வந்து இங்க இங்க உட்கார்ந்துட்டே நம்ம காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள் எப்படி இருக்கும்னு யோசிக்கலாம் போனோம். அந்த மாதிரி எங்கேயா யோசிக்க முடியுமா இல்லையா? சோ அந்த மனசனுடைய வேகம் போல தே குமாராக, அந்த குமாரர்கள் 5 பேரும் பார்த்தாதேவ அர்ஜுனன் கிட்ட இருந்தே சர்வாம் அஸ்திர வித்யாம் எல்லா அஸ்திர வித்யைகளையும் அசிக்ஷந்த கத்துனுட்டா. சிக்ஷு தாத்துனுடைய லங்குலகாரம் அசிக்ஷந்த. சிக்ஷதே அசிக்ஷந்த லங்கு. சரியா இருக்கா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா?